பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக அலங்கரிக்கப்பட்ட அந்த வீட்டில் திடீரென நுழைந்த அந்த நபர், அவர் பெயர் மாணிக்கம் என்று வைத்துக் கொள்வோம், ஜனனியை பார்த்து ஏளனமாகச் சிரிக்கிறார். என்ன ஜனனி, பழைய ஆட்களையெல்லாம் மறந்தாச்சா? இந்த வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் என்ன மாதிரி ஆட்களை கண்டுகொள்ள மாட்டியே என்கிறார். சித்தார்த் கோபமாக முன்னால் வந்து, யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க என்று கேட்கிறான். அதற்கு மாணிக்கம், தம்பி, உங்க முன்னாடி தேவதை மாதிரி நிக்கிறாளே இந்த ஜனனி, இவளோட உண்மையான முகம் எனக்குத்தான் தெரியும் என விஷத்தை கக்குகிறார். விமலா உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் வெளியே அதிர்ச்சி அடைவது போல நடிக்கிறாள். சித்தார்த், நான் அப்பவே சொன்னேன், இவள பத்தி தெரியாம வீட்டுக்குள்ள சேர்க்காதேன்னு. இப்ப பாரு, யாரோ ஒருத்தன் வந்து இவள பத்தி என்னவெல்லாம் சொல்றான்னு எனத் தூண்டிவிடுகிறாள். ஜனனி கண்கள் கலங்க, சித்தார்த், எனக்கு இந்த மனுஷனை யாருன்னே தெரியாது, இவரு பொய் சொல்றாரு என கதறுகிறாள். மாணிக்கம் ஒரு கவரை எடுத்து சித்தார்த்திடம் கொடுக்கிறார். அதில் சில பழைய புகைப்படங்கள் இருக்கின்றன. ஜனனி ஒரு இளைஞனுடன் நெருக்கமாக இருப்பது போலவும், ஏதோ ஒரு பணப்பையை எடுத்துக்கொண்டு ஓடுவது போலவும் மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள் அவை. இதை பார்த்ததும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் முகம் சுளிக்கிறார்கள். விமலா உடனே, இனிமே இங்க பேச்சுக்கு இடமே இல்லை. ஜனனி, இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியேறு என அவள் கையை பிடித்து இழுக்கிறாள். அவமானப்பட்டு நிற்கும் ஜனனி, நான் தப்பு செய்யலன்னு நிரூபிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன் என விமலாவிடம் சவால் விடுகிறாள். அவளுக்கு ஆதரவாக சித்தார்த் நிற்கப் போகிறானா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. சித்தார்த் அந்த புகைப்படங்களை உற்று நோக்குகிறான். அதில் ஒரு சின்ன நுணுக்கமான தவறு இருப்பதை, உதாரணமாக, அந்த புகைப்படத்தில் இருக்கும் ஜனனியின் கையில் இருக்கும் ஒரு தழும்பு இப்போதில்லை, கண்டுபிடிக்கிறான். இது ஒரு ஜோடிக்கப்பட்ட சதி என்பதை அவன் உணரத் தொடங்குகிறான். யாரும் இல்லாத நேரத்தில் விமலா மாணிக்கத்திற்கு பணம் கொடுப்பதை பார்த்துவிடும் ஒரு கதாபாத்திரம். வேலைக்காரி அல்லது சித்தார்த்தின் தங்கை. இது கதையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையப் போகிறது. ஜனனியின் கடந்த காலத்தைப் பற்றி ஊருக்குச் சென்று விசாரிக்க சித்தார்த் முடிவெடுக்கிறான். அங்கு அவனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? ஜனனியின் உண்மையான குடும்ப பின்னணி என்ன என்பது அடுத்த எபிசோட்களில் தெரியவரும். நண்பர்களே, இப்போதைக்கு ஜனனிக்கு காலம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஆனா சித்தார்த் புத்திசாலித்தனமா அந்த ஆதாரங்களை ஆராய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த புகைப்படத்துல இருக்கிற குளறுபடியை அவர் கண்டுபிடிச்சிட்டாரா? இல்ல விமலா ஜெயிச்சிருவாங்களா? உங்க கருத்து என்ன? சித்தார்த் ஜனனிய நம்பணுமா? இல்ல அந்த ஆதாரங்கள நம்பணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இந்த மர்மத்தோட முடிவ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.